இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோப் எப்படி செய்யறது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கெமிக்கலுமே பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து சோப் தயாரிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு விஷயம் வந்து பாவிச்சிருப்பேன். நீங்கள் அதை கெமிக்கல்னு சொல்லுவீங்க, ஆனால் வந்து அது கட்டாயம் தேவை. அதாவது இந்த காஸ்டிக் லேயர்ன்றது காஸ்டிக் சோடாலேருந்து செய்கிறது இது வந்து கெமிக்கல் தான், பட் இதுதான் சோப்புக்கு பேஸு. ஸோ இது கட்டாயம் தேவை. ஸோ அதுக்கு பிறகு பயன்படுத்துகிற சாமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலுமே இல்லாமல் எப்படி சோப் செய்கிறது, அதுவும் வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் எப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அலோவேரா சோப் தான் செய்ய போகிறோம். ஸோ அலோவேரா எடுத்துருக்கிறோம், ஆயில் எடுத்துருக்கிறோம், காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு தேவை செய்கிறதுக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி வீட்டிலேயே இலவான முறையில் சோப் தயாரிக்கிற அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அலோவேரா எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கணும். வைக்க இந்த இப்படி மஞ்சளாக வருது பாருங்கள், இந்த இது நிறைய வேறு மஞ்சளாக வந்த அப்புறம் அவளத்தையும் வெட்டி எடுத்துருவணும். இந்த மஞ்சளோட நாங்கள் செய்யக்கூடாது, அப்போ பார்க்கணும் இந்த மஞ்சளாக வாரதை வந்து வெட்டி எடுத்துருவணும். ஸோ இந்த அலோவேராவை நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சரித்து வச்சுட்டு கீழே வர அந்த மஞ்சளை நீங்கள் வெட்டி ஆட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி அது கடிக்க வலிக்கணும். அதுக்காண்டி இந்த சைடில் வர முள்ளெல்லாம் அதையும் வெட்டி விடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வழியாக வெட்டியாச்சு. இதில் வர இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிம்பா எடுக்கணும். ஸோ இதில் முள்ளுகள் இருந்தால் முள்ளை தட்டி போட்டு இந்த ஜெல்லை மட்டும் பிரிம்பா நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கரண்டியை பாவிச்சு நீங்கள் வந்து இப்படி இழுக்கேக்க ஜெல் தண்டவாட்ட பிரிஞ்சு வரும். ஏன் நாங்கள் இப்போ அலோவேரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலோவேராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதனால் அலோவேரா நல்ல, அதனால தான் நாங்கள் அலோவேரா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதே போல் நீங்கள் வந்து வேறு ஒரு விஷயங்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியமாக இருக்கும். இந்த மாதிரி செம்பருத்தி பூ சோப் செய்யலாம், அது மாதிரி நீங்கள் வந்து சீரகம் போட்டு செய்யலாம். அப்படி எல்லா விஷயங்களும் போட்டு செய்யக்கூடியமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அலோவேரா தான் போட்டு செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜெல்லை வந்து நான் பிரித்து எடுத்துட்டோம். இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 தண்ணி 4 தண்ணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கழுவணும். ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும் கடிக்கும், அதனால் வந்து 3 தண்ணி 4 தண்ணியில் கழுவுறோம். கழுவிட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இதை கையாலே பீட் பண்ணலாம். பீட்டரை பாவச்சு நீங்கள் வந்து இதை பீட் பண்ணி ஒரு லிக்விட் தன்மைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அலோவேரா 3 தரம் தண்ணியில் கழுவிட்டு வடிவாக லிக்விட் தன்மைக்கு நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காஸ்டிக் லேயர் வந்து பாவிச்சிருக்கோம். ஸோ இந்த காஸ்டிக் லேயர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ரெண்டதை பற்றி நான் வந்து வீடியோ கிளிப் பண்ணி போட்டிருப்பேன். சோப் செய்கிறது பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் தேவை. இது வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஊற்ற வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. ஸோ இது கட்டாயம் தேவை. இது பார்த்தீங்கன்னா வந்து 200 கிராம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து 140 ரூபா கிட்ட முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் வந்து 21 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ அளவு பாவிச்சிருக்கேன் உங்களுக்கு வேலை பக்கம் போடுவேன், எவ்வளோ அளவு எல்லாம் பாவிச்சிருக்கேன் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன் எவ்வளோ அளவு வந்து பாவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா திறந்தொழியில் வைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரத்தன்மையானது. ஸோ திறந்தொழில் வைக்கும்போது ஈரமாயிடும். அதனால் இது வந்து திறந்தொழியில் வைக்கக்கூடாது. அதே போல் இதை வந்து கையால் வேண்டாம். ஸோ நீங்கள் பேக் வந்து எடுக்கிறீங்கன்னா நேரடியாக அந்த கிளாஸுக்குள்ளேயே போடுங்க, கையால் தொட்டு அலைஞ்சு செய்ய வேண்டாம். இது கொஞ்சம் கேரத்தன்மை உடையது. அதனால தான் நாங்கள் வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கூலாக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இந்த கிளாஸுக்குள்ளே போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்படி இந்த தோலாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து போட்டிருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் 57 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லிலிட்டர் பொட்டில் எடுத்துட்டு அதில் ஒரு அளவுக்கு கணக்கு எடுத்து தான் நான் வந்து எடுத்தேன்னா சரியா அக்யூரேட்டாக 57 இருக்க மட்டும் தெரியல. நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் 57 மீட்டர் சரியாக எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய அளவை வந்து பாவிச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதை வந்து இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கிளக்கும் போது எனக்கு முன்னாடி இந்த கப்பெல்லாம் சூடாகும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும்னா 12 மணி நேரம் இதை கிளந்துட்டு அப்படியே விடுறோம். இது வந்து காஸ்டிக் லேயராக மாறுற வரைக்கும் இது அப்படியே விடுறோம். விட்டுட்டு தான் நான் வந்து சோப் வந்து தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு நான் விட்டு கலக்குறேன். நீங்கள் கிளக்க தொட்டு பார்த்தா தெரியும் இந்த கிளாஸே சுடுது. ஸோ அப்படியான இது வந்து தன்மை பண்ணுறது. அதனால தான் நாங்கள் வந்து இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து மாற்றணும். அதனால் வந்து 12 மணி தான் போடுறோம். அப்போ எங்களை நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதனால தான் 12 மணி தான் போடுறது. இப்போ அது அந்த கிளாஸே கொதிக்கிற மாதிரி கிடக்குது.
ஏன்னா கலந்தாச்சு இப்போ இதில் சூடு வந்து கொண்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி 12 மணி நேரத்துக்கு இப்படியே விடுறோம். ஸோ 12 மணி நேரம் விடைக்கு இந்த ஹீட் வந்து குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதுக்கு பிறகு தான் சோப் செய்யணும். ஸோ சோப் செய்யவும் சொல்லித்தரேன். இந்த லேயரை கஸ்டிக் லேயரை விட்டு எப்படி செய்யுது அப்படின்னு நான் அடுத்து தொடர்ந்து சொல்லித்தரலாம். ஸோ இது காஸ்டிக் சோடாலேருந்து செய்கிறது. அந்த கெமிக்கலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையால் வந்து அலையக்கூடாது. ஏன்னா அது வந்து ஊத்தை நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேஸ் கட்டாயம் சோப்புக்கு ஊத்தை நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும், கையெல்லாம் இறுக்கி வலிக்கிட்டுரும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கு பார்த்தீங்கன்னா நல்லோட ஹீட்டையும் தரும். ஸோ மாஸ்க் போட்டுட்டு க்ளவுஸ் போட்டு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணால் நல்லா உங்களோட இதுக்கு. ஸோ அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். செஞ்சு கிட்டத்தட்ட 24 hours வந்து விட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். இது ஹீட்டை தான் வரும். ஸோ நார்மல் டெம்பரேச்சருக்கு வரக்காண்டி 20 hours விட்டுருக்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கோகனட் ஆயில் கட்டாயம் பயன்படுத்தணும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஆயிலும் பயன்படுத்தலாம். ஏன்னா கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டானது. ஸோ சாஃப்ட் ஆயிலில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். 40% கோகனட் ஆயில் விட்டீங்க அப்படின்னா 60% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட் ஆயில் பயன்படுத்தலாம். ஏன்னா கோகனட் ஆயிலில் செய்ய நீங்கள் வந்து சோப்பு ஹாட் ஆகும் வரும். அதே உடைக்கிற தன்மை கூடவே இருக்கும். சில டைமில் கொஞ்சம் நாள் போக வெடிக்கிற தன்மை வரும். அதுக்கு அடுத்து நம்ம சாஃப்ட் ஆயிலும் வந்து சேர்க்கிறோம். அதோட உங்களோட உடம்புக்கு நல்ல எண்ணெய்களையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஆயிலை பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்தேன். நான் கொப்பரால இருந்து இந்த கோகனட் ஆயில் செஞ்சது. ஸோ இதுவும் எப்படி செய்கிறது, கொப்பரால இருந்து எப்படி கோகனட் ஆயில் செய்கிறது அப்படின்னு நான் வந்து செப்பரேட்டாக வீடுன்னு போடுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு கூடியமாக இருக்கும். இது எவ்வளோ நாங்கள் விடணுன்ற அளவையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிளிப்லேயும் வந்து வந்து கொண்டிருக்கும் எவ்வளோ அளவு வந்து நீங்கள் விட்டு செய்யணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டாச்சு, கோகனட் ஆயில் விட்டாச்சு. இதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இந்த காஸ்டிக் லேயரை வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் லேயரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோகனட் ஆயில் விடக்கூடாது. இது ரியாக்ட் ஆகும். அதுக்காண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை விட்ட எப்படி ஹேண்ட் பீட்டர் இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு முள்ளு கரண்டி அப்படி எடுத்து போட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1 hour கிட்ட பீட் பண்ணணும். எப்படின்னா நல்ல ஒரு பிசத்தன்மையாக வரும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஸோ இப்போ தான் எங்களுக்கு வேலை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நாங்கள் வந்து பீட் பண்ணணும். அந்த தன்மை வார வரைக்கும், தன்மை வரைக்கும் உங்களை காட்டுறேன் பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் பீட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி திக்னஸில் இருக்குது பாருங்க. இந்த திக்னஸுக்கு நாங்கள் வந்து கட்டாயம் கொண்டு வரணும். முடிஞ்சதோட நல்லா பீட் பண்ணலாம். இப்போ நல்லா திக்கான தன்மைக்கு வந்துருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுவெல்லாம் பீட் பண்ண பிறகு இப்படி எடுத்த பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் ரெடி பண்ண இந்த அலோவேரா ஜூஸை வந்து நாங்கள் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். அலோவேரா அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த லிக்விட் எடுத்து வச்சுக்கிறோம். அதை நாங்கள் இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ விட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து திருப்பி பீட் பண்ணுறோம். ஏன்னா வடிவாக மிக்ஸ் வந்து 2 அலோவேராவும் இதுவும் வந்து வடிவாக சேரணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து வடிவாக பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து கப்புக்கு வந்து விட்டு வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சோப் மவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் விட்டு வைக்கலாம். சோப் இந்த சைஸுக்கு வேணும் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா 1 day கப்புக்கு விட்டு வைக்கிறேன். என்னை வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வேறு எதுவும் பிளாஸ்டிக் ஜக்கம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வைக்கலாம். வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சோப் மவுண்டன் ஒன்று இருக்குது. அது இருந்தாலும் நல்ல ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அலோவேரா சேர்த்துனாங்க. இப்போ அலோவேரா சேர்க்கல அப்படின்னா இது வந்து சோப் பேஸ் மாதிரி ஒயிட் சோப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அலோவேராவாக இருக்கட்டும், இல்லாட்டி செம்பருத்தி பூ, சீரகம், இல்லாட்டி வேப்பிலை, இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் கூடினது. இதுகளை நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். வேணும்னா கலரிங் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட சோப் வந்து கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலரிங் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா திக்காக வந்துடும். ஸ்பூனில் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இப்படி திக்காக வந்திருக்கும். இப்படி திக்காக நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நீங்கள் பீட் பண்ணி ஆகணும். இந்த தன்மை வார வரைக்கும் நீங்கள் கட்டாயம் பீட் பண்ணணும். இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா 1 day கப்புக்காக விட்டு வைக்க போகிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 1/2 கப்புக்காக விட்டுட்டேன். ஸோ இந்த லிக்விடை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு சும்மா அப்படியே விடுறேன். அது வந்து திக்னஸ் ஆகி வரும். அதுக்கு அப்புறம் நான் வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெட்டி எடுத்து நீங்கள் வந்து உடனே பாவிக்கலாம். ஆனால் உடனே பாவிக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு மாதம் நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மெயின் அந்த காஸ்டிக் சோடாவுக்கு இந்த அமிலங்கள் வந்து தன்மையெல்லாம் மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு மாதம் விட்டுட்டு பாவச்சின்னா உங்கள் உடலுக்கு நல்லது. ஸோ நீங்கள் வந்து வெட்டி வச்சுருங்க. ஒரு நாளே எடுத்து வெட்டி வைங்க. வெட்டி வச்சுட்டு ஒரு மாதம் கழியே நீங்கள் வந்து சோப்பை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் முடிஞ்சிருக்குது என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ வாங்க நாளைக்கு போய் பார்ப்போம் எப்படி வெட்டி எடுக்க, எப்படி சோப் வருது, அந்த சோப் எப்படி நுரைக்குது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 24 மணி நேரம் வந்து இந்த சோப்பை வந்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் இந்த 3 சோப்பும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. திக் தன்மையாக இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு. வந்து இது நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பாவிச்சுக்கிறேன். நீங்கள் சாஃப்ட் ஆயிலும் பாவிச்சிங்க அப்படின்னா இந்த சோப் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நாங்கள் கோகோனட் ஆயில் மட்டும் பாவிச்சபடியாக கொஞ்சம் உடையிற தன்மை இருக்கும். அதாவது நீங்கள் பாவிச்சு போய்க்க இந்த வெடிப்பு வார தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாஃப்ட் ஆயிலும் பாவிக்கணும்னு சொல்லி தந்தேன். இந்த சோப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஸ்டிக் சோடா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 170 ரூபா முடிஞ்சிருக்கு. மனிதத்தை தவிர 170 ரூபா முடியுது. ஆனால் இந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொப்பரால் வந்து செஞ்சேன். ஸோ எண்ணெய் செய்கிறது எப்படின்னு நான் வீடியோ போடுவோம், அதையும் பார்த்துக்கொள்ளணுமா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாக்குரிய அந்த 10 ரூபா மட்டும்தான் இவ்வளோ சோப்புக்குமே செலவாயிருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சோப் வந்திருக்குது. இதை நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா இப்போ இலங்கை காசில் இதில் ஒரு 3 சோப் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா கிட்ட வருது. 600 ரூபா கிட்ட வருது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலே செஞ்சுட்டோம். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நாங்களே தயாரித்த படியா இல்லை எண்ணெய் நீங்கள் கடையில் வாங்கலாம் இருந்தால் 200 மீட்டர் எண்ணெய் வந்து 160 ரூபா கிட்ட முடியும். சோப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்க போகிறேன். இந்த சோப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மவுண்டில் வச்சுருந்தோம்னா ஈஸியாக முறையில் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்பில் வச்ச வரையும் நாங்கள் வந்து வெட்டி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஈரம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இன்னும் காயிற இடம் இருக்குது. நீங்கள் இப்படி செஞ்சாலும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இன்னும் ஒரு 30 நாளைக்கு சோப்பை விடணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சரியாக முறையில் வந்து எல்லா இடமும் ஈரப்பதம் போகலை. ஸோ கப்பில் எடுக்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ஈரப்பதம் கிடந்தது. ஏன்னா கப் வந்து பெருசாக இருந்தோடய அந்த காயிற தன்மை குறைவாக இருந்தது. ஒரு நாள் 10 ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 நாள்கிட்ட விட்டுட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சோப் வந்து அந்த கப்புன்ற சைஸுக்கே வந்துட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும். கப் மாதிரி அந்த டிசைன் எல்லாம் வந்துட்டுது. ஸோ இதுக்கு நீங்கள் மோல்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் விடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே வெளியே எடுத்து வைக்க முடியுமா இருக்கும். இது கூட போட்டோடைய தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது. இப்போ இதில் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ நான் பார்த்து இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சோப்பை வந்து அதில் போட்டு 2 நாள்லேயே நீங்கள் வந்து வெட்டி எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் போக சோப் வந்து இறுக வலிக்கிட்டுரும். அதனால நாங்கள் வந்து 2 நாள்லேயே வெட்டினா தான் ஈஸியாக வெட்டக்கூடியமா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப்பை வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சைஸில் இருக்குது. நாங்கள் 1/2 கப்பில் போட்டுட்டு ஒரு சைஸில் இருக்குது. நீங்கள் ஒரு மோல்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சேம் சைஸில் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். எப்படி வெட்டி எடுத்தா பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மாதம் இப்படியே சோப்பை வந்து நார்மலாக விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஈரப்பதமும் காயணும். அதே சேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாவிச்ச காஸ்டிக் சோடா வந்து அந்த கெமிக்கலை வந்து இழக்கணும். இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் கெமிக்கல் கூடவே இருக்கும். அது ரியாக்ட் ஆகி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் வந்து விட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு பாவிச்சிங்கன்னா உங்களோட உடலுக்கு எந்த தீங்குமே கிடையாது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச சோப்பை வச்சு கழுவி பார்ப்போம் எவ்வளோ நுரைக்குது, என்ன மாதிரி ஊற்றிலாம் நீக்குது அப்படின்னு நான் பார்ப்போம். ஸோ இப்படி நீங்கள் வந்து சோப் செஞ்சீங்கன்னா மிக குறைஞ்ச செலவுலேயே நீங்கள் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் கடையில் வாங்குறத விட. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் முடிஞ்சிருக்குது, என்னென்ன அவ்வளோ பாவிச்சிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி எங்களை சோப் வந்து தொழில்படுது அப்படின்னு. கையில் நுரைக்குது பாருங்கள். எங்களோட சோப் வந்து நல்ல நுரையை தருது. ஸோ நான் காஸ்டிக் சோடாலாம் பாவிச்சிருக்கேன், எண்ணெயும் பாவிச்சிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நுரை வெள்ளடியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சிருக்குன்னு பாருங்கள். என்ன மாதிரி நுரைச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த சோப் மூலம் நீங்கள் வந்து ஈஸியாக முறையில் வீட்டையே பாவிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும், வீட்டையே தயாரித்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். நல்ல நுரையும் இருக்குது, நல்ல ஊற்ற நீக்கியும் தொழிற்படும்.
இப்போ நாங்கள் செஞ்ச சோப்பை வச்சு எவ்வளோ சோப் செஞ்சுருக்கோம் அப்படின்னு 3 வண்டை கப்பில் செஞ்சுனாங்க 200 மீட்டர் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் காஸ்டிக் சோடா தான் பாவச்சு செஞ்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ சோப் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் 3 இதில் 3 இதில் 3 அங்கே 2. ஸோ இவ்வளோ சோப் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த சின்ன செலவுலேயே நீங்கள் வந்து இவ்வளோ சோப்பை வந்து தயாரித்து கொள்ளக்கூடியமே இருக்குது. நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் பாவிச்சிருக்கோம். நீங்கள் வந்து வேறு எண்ணெயிலும் பாவிக்க போகிறீங்க அப்படின்னா பாவிக்கலாம். சாஃப்ட் ஆயில் பாவிச்சா நல்ல சோப் வந்து உடையாமல் இருக்குது. நாங்கள் ஹார்ட் ஆயில் மட்டும் தான் பாவிச்சிருக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒயிட் சோப் வந்துட்டு கலரிங் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே கலரிங்களை சேர்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து வீட்டிலேயே உங்களோட சோப்பை வந்து தயாரித்து நீங்கள் பாவிச்சுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இதே போல் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வேறு இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரியா மிராக்கிள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.